ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சோயா வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவிக்கெலாம் ஈக்குவலாக இருக்கும். இது வெஜிடேரியன் செய்கிறதுனால யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோயா கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு சோயாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே அந்த சுடு தண்ணியிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. வெங்காயம் வந்து நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி 2 சேர்ந்து நல்லா நமக்கு குழைவாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தோம்னா மசாலா கருகிடும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா வெந்துட்டுருக்க கேப்பில் இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காயில் 1/2 பாதி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே இதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சோயாவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் சோயாவை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு அதை கழுவி வச்சுருக்க தண்ணியை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரைஸ்க்கு வைக்க போகிறதுன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இங்கே 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கிரேவி நல்லா வெந்து நல்லா ஓரளவு ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியான கிரேவி செய்கிறத விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.